வணக்கம். பெயர் திருவள்ளுவர். புத்தகங்கள்: திருக்குறள், ஞான வெட்டியான், பஞ்ச ரத்னம், இரத்தின சிந்தாமணி, வைத்திய சூத்திரம், குறுநூல், நாதாந்த சாரம், நாதாந்த திறவுகோல். வகித்த பதவி: புலவர். வரலாறு: வாழ்க்கை வரலாறு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஈரடி குறளில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறள் என்னும் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்துச் சொன்னவர் திருவள்ளுவர். உலகளாவிய தத்துவங்களை கொண்ட திருக்குறளை படைத்து உலக இலக்கிய அரங்கில் தமிழ்மொழிக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தை நிலைபெற செய்தவர். இவர் உலக மக்களால் தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், நாயனார், தேவர், சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யாமொழி புலவர் என்றெல்லாம் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அவர் எழுதிய திருக்குறள் வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் இனம், மொழி, பாலின பேதங்களின்றி காலம் கடந்தும் பொருந்துவது போல் கூறியுள்ளதால் திருக்குறளை சிறப்பிக்கும் விதமாக உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்தரவேதம், தெய்வநூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம் போன்ற பல பெயர்களால் சிறப்பித்து அழைக்கின்றனர். பிறப்பு: திருவள்ளுவர் அவர்களின் பிறப்பு மற்றும் பிறப்பிடத்திற்கான சரியான சான்றுகள் இல்லை என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் அவர் மு. 31 ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார் என்றும், மதுரையில் பிறந்ததாகவும் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்ததாகவும் சிலரும் கூறுகின்றனர். மேலும் அவர் ஆதி பகவன் என்ற பெற்றோருக்கு பிறந்ததாகவும் சிலர் சொல்கின்றனர். ஆனால் இதுவரை இவை எதுவுமே உறுதிப்படவில்லை. மேலும் சிலர் அவர் ஒரு கிறித்துவர் என்றும் சமண மதத்தவர் என்றும் பௌத்தர் என்றெல்லாம் கூட பொய்யான தகவல்களை பரிமாறுகின்றனர். வரலாறு: தமிழில் தொடர்ச்சியாக ஆண்டுகளை குறிக்க சக வருடம் பயன்படுத்தப்பட்டாலும் அது தமிழரல்லாத சகர்களின் ஆட்சியை ஆதாரமாக கொண்டதால் தமிழர்களுக்கு என தனியாக தொடர்ச்சியாக கூடும்படி ஓர் ஆண்டு முறை வேண்டும் என எண்ணி தமிழறிஞர்களும் சான்றோர்களும் புலவர்களும் 1921ஆம் ஆண்டு கிரிகோரியன் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலை அடிகள் தலைமையில் கூடி முன்பு செய்த ஆய்வின் பயனாக திருவள்ளுவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் என முடிவு கட்டினர். திருவள்ளுவர் பெயரால் தொடர்ச்சியாக ஆண்டுகளை குறிப்பிடலாம் என முடிவெடுத்தனர். இம்முடிவை கூட்டாக எடுத்த தமிழ் பெரியோர்களில் மறைமலை அடிகள், தமிழ்த்தென்றல் என்றழைக்கப்பெற்ற திரு வி. கலியாண சுந்தரனார், தமிழ் காவலர் சுப்பிரமணிய பிள்ளை, சைவ பெரியார் சச்சிதானந்தம் பிள்ளை, நாவலர் மு. வெங்கடசாமி நாட்டார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் ஆ. பெ. விசுவநாதம் ஆகியோர் அடங்குவர். தமிழக அரசு 1971ஆம் ஆண்டில் திருவள்ளுவர் ஆண்டு முறையை ஏற்றது. 1972 ஆண்டு அரசிதழிலும் வெளியிட்டு தமிழக அரசு அலுவலகங்களில் திருவள்ளுவர் ஆண்டு பின்பற்றப்பட்டு வருகின்றது. திருவள்ளுவர் ஆண்டு: திருவள்ளுவர் ஆண்டு என்பது ஆண்டுகளை வரிசையாக தொடர்ச்சியாக குறிக்க எழுந்த காலம் காட்டும் முறை. இன்று பல நாடுகளில் பரவலாக வழக்கில் உள்ள கிரிகோரியன் ஆண்டு முறையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் திருவள்ளுவர் ஆண்டு 31 ஆண்டுகள் கூடி இருக்கும். 2011 ஆண்டு என்று கிரிகோரியன் ஆண்டு முறையில் கூறப்படுவது 2042ஆம் ஆண்டு என்று திருவள்ளுவர் ஆண்டு முறையில் குறிப்பிடப்படும். நினைவு சின்னங்கள்: இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள முக்கடல் சங்கமிக்கும் இடமான கன்னியாகுமரியில் அவரின் புகழை பறைசாற்றும் விதமாக அவருக்கென்று ஒரு பிரம்மாண்டமான சிலை ஒன்று தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. 133 அடி உயரமுள்ள இச்சிலை 30 அடி உயரமுள்ள பாறை மீது அமைந்துள்ளது. இதனை அமைக்க 10 ஆண்டுகள் தேவைப்பட்டது என இதை வடிவமைத்த சிற்பி கணேசன் கூறியுள்ளார். மேலும் சிலையின் உட்புற சுவற்றில் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளன. அவர் நினைவாக சென்னையில் வள்ளுவர் கோட்டம் 1 அமைக்கப்பட்டுள்ளது. அவர் இயற்றிய திருக்குறளின் 1330 குறள்களும் இங்குள்ள குறள் மண்டபத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் உள்ள ரஸ்ஸல் ஸ்கொயரில் இருக்கும் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் மற்றும் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் என்னும் கல்வி நிறுவனத்தில் அவரது திருவுருவச்சிலை நிறுவப்பட்டுள்ளது.
திருவள்ளுவர் மறைந்தாலும் அவர் படைத்த திருக்குறள் என்னும் உன்னத நூல் எக்கால மனிதர்களுக்கு ஓர் வழிகாட்டியாக இருந்து தமிழர்களின் புகழையும் உலகளவில் ஓங்கச் செய்கிறது. நன்றி.